ஹீரோ இறந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் அவளோட குழந்தைய வச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம அவங்க அப்பா கிட்ட போறப்ப அவங்க அப்பாவுமே ஹீரோயினா அடிச்சு துரத்திருப்பாங்கன்னு போன பார்ட்லயே சொல்லியிருப்பேன். குழந்தைய பத்தியே யோசிச்சுட்டு ஒரு நாள் அவளோட ஃப்ரெண்டை ரோட்ல பார்த்து எனக்கு எப்படியாச்சும் ஒரு வேலை வாங்கி கொடுன்னு ஹீரோயின் கெஞ்சிருப்பா. அவளுமே ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு கூட்டிட்டு போய் ஒரு பில்லிங் வேலை வந்து ஹீரோயினுக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை பண்ணிட்டு இருக்கப்ப ஹீரோயினோட குழந்தை ஸ்கூல் முடிச்சு வந்துடுறா. 2 நிமிஷம் வெளியே வெயிட் பண்ண அம்மா இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு ஹீரோயின் உள்ள வேலை பார்த்துட்டு திரும்பி வர்றப்ப அந்த குழந்தை அங்க இல்ல. ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போயிருது யார் தூக்கிட்டு போயிருக்காங்கன்னு. ஹீரோ உயிரோடு இருக்கப்ப கந்து வட்டிக்கு பணம் வாங்கியிருப்பாங்க. அந்த பணத்தை ஹீரோயின் 6 மாசமா கொடுத்துருக்க மாட்டா. அதனாலதான் அவங்க தன்னோட குழந்தைய கடத்திருப்பாங்கன்னு தெரிஞ்சு அவங்க கிட்டேயே போய் கெஞ்ச ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் எவ்வளவு கெஞ்சியுமே அந்த குழந்தைய கொடுக்காம 2 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள பணத்தை கூட இல்லைன்னா குழந்தைய வெளிநாட்டுக்கு கடத்தி வித்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பிளாக்மெயில் பண்றாங்க. எப்படி தன்னோட குழந்தைய காப்பாற்ற போறோம்னு நினைச்சு அழுதுட்டு இருக்கப்பதான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு வரா. இதெல்லாம் சொல்றப்பதான் அவளுமே இப்ப என் குடும்பத்தை நான் எப்படி பாத்துக்கிறேன்னு நினைச்ச கால் சென்டர்ல வேலை பார்த்தா நான் கால் கேர்லா ஒர்க் பண்றேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக்கு. குழந்தைய காப்பாற்றணும்னா உனக்கு இதுதான் ஒரே வழின்னு ஹீரோயின் கிட்ட சொன்னதுனால ஹீரோயினுக்குமே வேற வழியே இல்லாம அடுத்த நாள் அவளை வர வச்சு இதுக்கு நான் வந்து போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அந்த பொண்ணுமே புரோக்கர் கிட்ட எல்லாம் பேசி ஹீரோயினை ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க. ஹீரோயினுமே அங்க அழுதுட்டே போய் நிக்கிறா. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க பார்ட் 3 கமெண்ட் பண்ணுங்க.